ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா, பாரம்பரிய முறையில் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சந்தகைனா யாருக்கு தாங்க பிடிக்காது? பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்னால் சந்தகை தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 உலக்கு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் அரிசி மட்டும்தாங்க இதுக்கு ஊற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். உளுந்தெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாங்க. அரைக்கும் போது உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஒயிட் சந்தகையோட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது உப்பு சேர்க்காமல் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எப்படி இட்லி ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இட்லி ஆட்டை ஊற்றி மூடி வச்சு எடுத்துக்கோங்க. ரெடியான இட்லியை நீங்கள் சந்தகை புளியறதில் வச்சு அழகாக சந்தகையை புழிஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அழகாக எப்படி சந்தகை நூல் நூலாக வருதுன்னு. அடுத்து நம்ம இந்த பக்கம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிப்புக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கடலைப்பருப்பு, கருகாப்பில் இதெல்லாங்க. எண்ணெய் சூடானதையும் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆனதையும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு அதையும் வதக்கிக்குங்க. அடுத்து கருகாப்பில் போட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா பேஸ்டாட்ட நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தகையை உள்ளே சேர்த்துக்குங்க. சந்தகையை உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சந்தகை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். திரும்பி ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்பியும் நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. தேங்க்ஸ்.